எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டக்குன்னு ஒரு நான்வெஜ்ஜு நம்ம சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த முட்டை கருவாடு செஞ்சு சாப்பிடுங்க. அது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியும், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு சின்ன சின்னதாக வெட்டி அதை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்துக்காண்டி. வெங்காயம் வெட்டி வச்சதை எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வதக்குங்க. ஒரு 3 மிளகா வத்தல் எடுத்து கிள்ளி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து உடச்சி அதையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை மேலே உப்பு கொஞ்சம் உப்பு தூள் தூவி விட்ருங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் கொஞ்சம் தூவி விட்ருங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த முட்டையை நல்லா மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டியை வச்சு அந்த முட்டையை திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கருவாடு நம்ம தண்ணியில் ஊற்றி கழுவி வச்சு ஊற வச்சு கழுவி வச்சதை எடுத்து அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நான் வெந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து 2வது பக்கத்தை திருப்பி விட்டு அதையும் வேக வச்சு நீங்கள் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு சாப்பிடுங்க. நன்றி.